அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை குன்றத்தூரில் அளவுக்கு அதிகமாக வீட்டில் எலிமருந்து வைத்த ஊழியர்களின் புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சோமசுந்தரம் இணைந்திருக்கிறார். சோமசுந்தரம், இந்த வழக்கின் விசாரணை நிலவரம் தற்போது எப்படி இருக்கிறது? வணக்கம் லாவண்யா. சென்னை அருகே குன்றத்தூர் மணஞ்சேரி பகுதியில் தனியார் வங்கி ஊழியர் கிரிதரன் மற்றும் அவரது மனைவி, இரு பிள்ளைகள் எலி மருந்து, அதாவது எலியை விரட்ட வைக்கப்பட்ட மருந்து நெடியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இரு குழந்தைகள் உயிரிழந்தனர். மேலும் கிரிதரன் மற்றும் அவரது மனைவி தற்போது போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் அந்த வீட்டில் எலியை விரட்ட எலி மருந்து வைத்த, அதாவது தீநகரை சேர்ந்த யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் என்ற நிறுவனத்தைச் சேர்ந்த அந்த ஊழியர்கள் இருவரை குன்றத்தூர் போலீசார் நேற்று மற்றும் இன்று, அதாவது 2 பேரை கைது செய்தனர். தற்போது இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் தற்பொழுது அவர்களின் இருவரின் புகைப்படமானது வெளியாகியுள்ளது. குறிப்பாக இதில் தினகரன் மற்றும் சங்கர் தாஸ் என்ற அந்த 2 ஊழியர்களின் புகைப்படமும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. குறிப்பாக இவர்கள் மீது அஜாக்கிரதையாக, அதாவது எலிமருந்து அந்த வைக்க சென்ற இடத்தில் அஜாக்கிரதையா 3 இடத்தில் வைக்க வேண்டிய நிலையில் இந்த இருவரும் சேர்ந்து 12க்கும், அதாவது அந்த வீட்டு பகுதியில் 12 இடத்திற்கும் மேல் எலிமருந்து வைத்த நிலையில் அதனால்தான் அவர்களுக்கு அந்த விஷவாயு, அதாவது அந்த நெடி தாக்கப்பட்டு இரு குழந்தைகள் உயிரிழந்து தற்பொழுது பெற்றோர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர்களை ஸ்ரீபெரும்புத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம்.